வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிந்தியில் வந்து அட்ஜெக்டிவ் பார்க்க போகிறோம். விசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, ஒரு இதை வந்து நம்ம சிறப்பித்து சொல்கிறோம். நல்ல பையன், வெறும் பையன் அப்படிங்கிறாம ஒரு நவுனை வந்து நம்ம வந்து சிறப்பித்து சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அட்ஜெக்டிவில் வந்து என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதே வந்து மஸ்குலைனாக இருந்தானே ஃபெமினைன் ஜென்ஸை பற்றி சொன்னால் லேடிஸ் ரிலேட்டடாக அது மாதிரி சொல்கிறப்ப எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வார்த்தை பாருங்கள், அச்சா லடுக்கா. அதாவது நம்ம வந்து பையன் அப்படின்னு சொல்கிறத நல்ல பையன் அப்படின்னு அந்த பையனை பற்றி நம்ம பெருமையாக சொல்கிறோம். ஸோ அச்சா லடுக்கா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படா ஆத்மி, வெறும் மனிதன் சொல்லாமல் கிரேட் மேன் அப்படின்னா படா ஆத்மி. ஸோ இது நம்ம அச்சா படா அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ் விசேஷன். அடுத்து டண்டா பானி அப்படின்னா கோல்டு வாட்டர். ஸோ ஒரு அந்த தண்ணி எப்படி இருக்குது, அந்த மேன் எப்படிப்பட்டவங்க, ஸோ அந்த மாதிரி உள்ளது கேரக்டர் அப்படி சொல்கிறது தான் நம்ம வந்து விசேஷன் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம அச்சா லடுக்கான்னு சொன்னோம். இதே குட் கேர்ள் அப்படி சொல்கிறதுக்கு வந்து அச்சி, அதாவது அந்த அச்சாங்கிற வேர்டை வந்து நம்ம மஸ்குலைனுக்கு பண்ணுறதுக்கும் ஃபெமினைனுக்கு பண்ணுறப்ப சவுண்டில் சேர்த்துக்கணும். எண்டில் வந்து சவுண்ட் வர மாதிரி அச்சி அப்படி வருது இல்லையா. அச்சா வந்து சி அப்படின்னு சவுண்டில் முடிக்கிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து ஃபெமினைன் வேர்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அச்சி லடிக்கி. அடுத்து பாருங்கள், பிளாக் கேட், பில்லி. பில்லிங்கிறது வந்து நம்ம வந்து எந்த பூனை அப்படிங்கிறதோட பில்லி பிலாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பில்லிங்கிறது வந்து இங்கே வந்து பெண் அது தான் சொல்லுவோம். அதனால் காளி அப்படின்னா கருப்பு, கருப்பு பூனை அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து ஃபேட் மேன், பாடிங்கன்னா மோட்டே ஆத்மி. ஆத்மிங்கிற கொஞ்சம் பாய் அப்படி சொல்லலை, மோட்டா அப்படின்னு சொல்லாமல் ஒரு பெரியவங்க அப்படிங்கிறதுக்காக வந்து மோட்டே மரியாதைக்கு சொல்கிறது மோட்டே ஆத்மி. அடுத்து ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா மீட்டே ஃபல். ஏன்னா ஃபல்லுங்கிறது ஒரு பழங்கள்னால் ஃப்ரூட்ஸ்னால் நிறையா உள்ளது. ஸோ அதை நம்ம வந்து மீட்டாங்கிறது இல்லை, மீட் ஒன்றேன்னு சாப்பிடல, ஃப்ரூட்ஸ் நிறையா அதை சொல்கிறதால மீட்டே ஃபல். அடுத்து பாருங்கள், ஹாட் மில்க், கரம் தூத். ஸோ இதில் எல்லாமே வந்து அச்சா படா டண்டா அச்சி காளி மோட்டே மீட்டே கரம். ஸோ இது எல்லாமே வந்து விசேஷன் அட்ஜெக்டிவ்க்கான வார்த்தைகள். இதை வந்து நம்ம வந்து இது சிங்கிள் வேர்டை வந்து நல்ல பையன் அப்படின்னு இல்லாமல் போயிட்டுருக்கான். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸாக கொஞ்சம் பெருசாக அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வேர்டு வந்து சின்ன சின்ன சென்டென்ஸ் இருக்குது. இது நம்ம எப்போதுமே இதில் பார்த்திங்கன்னா எல்லா சென்டென்ஸ்லையும் நான் கோடு போட்டிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு சென்டென்ஸை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதில் வந்து புள்ளி வைப்போம், டாட் வைப்போம். அதே ஹிந்தியில் வந்து இந்த ஒரு ஸ்டாண்டிங் லைன்ஸ் போட்டு முடிக்கிறது தான் இந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இன்னொரு நான் சொல்கிறேன், அச்சா லடுக்கா. இல்லை அச்சா வந்து விசேஷன், படா ஆத்மி, டண்டா பானி, அச்சி லடிக்கி. அப்படிங்கிற சவுண்ட் வருதுன்னா லடிக்கி கேர்ளை சொல்கிறதுனால சவுண்ட் அச்சி லடிக்கி. இதே பாயை சொல்கிறப்ப அச்சா லடுக்கா, காளி பில்லி, மோட்டே ஆத்மி, மோட்டே அப்படின்னா ஃபேட், மீட்டே ஃபல் ஸ்வீட் ஃப்ரூட்ஸ், கரம் தூத் ஹாட் மில்க். அடுத்து நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட் சென்டென்ஸில் பாஜார் சே கரம் தூது லாவோ அப்படின்னா கடைவீதியில் இருந்து சூடான பால் எடுத்து வா. பாருங்கள், பாஜார் சே கரம் தூத் லாவோ அப்படின்னா கடைவீதியில் இருந்து, சேங்கிறது இருந்து, கரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சூடா, பால், லாவோ நம்ம ஏற்கனவே இதில் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நான் ஒரு ஆர்டர் பண்ணுறதுல லாவோ அந்த சவுண்டு. ஸோ அது சேர்த்து வரப்போ இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக, கடைவிலேருந்து சூடான பால் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறது. ஏக சோட்டி லடிக்கி மேரி பகன்கை. இந்த சின்ன பொண்ணு, அதை லடிக்கின்னு ஏற்கனவே பார்த்தேன், நம்ம அச்சி லடிக்கி பார்த்தோம்ல, அது மாதிரி ஈன்னு முடிகிற சொன்னோம். ஸோ சோட்டி லடிக்கி மேரி பகன்கை, இந்த சின்ன பொண்ணு என்னோட தங்கச்சி, அதாவது சோட்டி லடிக்கி எங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. வஹ் லால் ஸ்தாயி சே லிக்தாகை, சியாஹி அப்படிங்கிறது வந்து இங்கு பென்னு சொல்கிறது. ஸோ ரெட் பென்னில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. லால்னா ரெட்டு, சரியா. யஹா ஆம் கே சார் படே பேடுகை, இங்கே 4 என்னது இருக்குது, பெரிய மரம் இருக்கான். ஆம்னா மாம்பழம் இருக்குல்ல, ஆம் கே சார் படே பேடுகை, படா அப்படிங்கிறது பெருசு. இப்போ நம்ம வந்து 4 விதையாக சொல்கிறோம். ஸோ ப்ளூரல் நிறையா இருக்குல்லையா, ஸோ அது படே. ஸோ இதில் படேங்கிறது தான் விசேஷன், படே பேடுகை. ஸோ மரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் எது பெருசு அப்படின்னு கேள்வி, எப்படி எது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கான அந்த இது வந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு விசேஷன் அட்ஜெக்டிவ். மை ரோஜ் 3 ஹரே கேலே காத்தாகும்.
இப்போ இதில் வந்து என்னது, இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எடுத்தாலே நம்ம நிறைய டென்ஸ் சொல்ல முடியும். இது என்ன டென்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ மை வந்தால் ஹூ முடியும், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்துல பார்க்கலாம். அந்த சென்டென்ஸை பற்றி ஏன் வருதுன்னு குழப்பிக்காதீங்க. இப்போக்கி நம்ம வந்து இந்த அட்ஜெக்டிவ் விசேஷனை மட்டும் தான் பார்க்குறோம். மை ரோஜ் தீன் ஹரே கேலே காத்தாகும். நான் என்ன பண்ணுறேன், தினந்தோறும் 3 பச்சை, ஹரானா பச்சை, கேலேனா 3ங்கிறது ப்ளூரல். ஸோ அப்போ தான் கேலே ஹரே பச்சை, ஹராங்கிறது பச்சை கலருக்கு, இது 3 இதுங்கிறது ப்ளூரலுங்கிறதால ஹரே கேலே காத்தாகும். அடுத்து பாருங்கள், தாதா கே பால் சஃபேது ஹை. பாலுங்கிறது வந்து ஹேரை சொல்லுது. ஹேர் எப்படி இருக்கான், சஃபேது ஹை, அது ஒயிட்டாக இருக்கான். இந்த பெரியவங்கள் சொல்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஹை போட்டிருப்பாங்க, புள்ளி வச்சுருக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சுருப்பாங்க. ஏன்னா பெரியவங்களை சொல்கிறப்ப ஹைம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம அடுத்தடுத்து பார்ப்பலாம். நான் அப்பப்போ ஒரு லைன் வரப்போ சும்மா சொல்கிறேன், நான் பின்னாடி சொல்கிறப்ப உங்களுக்கு அது அப்போ புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் எது அட்ஜெக்டிவ் கரம். बाजार से गरम दूध लावो, சூடான. एक छोटी लड़की मेरी बहन है. இந்த சின்ன பெண், எதுக்காக நம்ம டி சவுண்ட் வந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். சோட்டாங்கிறது நார்மலான ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு, அது கேர்ளை வரப்போ சோட்டின் ஆகுது. அதே மாதிரி தான் படாங்கிறது ஒரு நார்மல் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ். இதில் அதை வந்து படேன், ஏன்னா நிறையா இருக்குது, 4 மரம் இருக்குங்கிறதால படேன் ஆகுது. இது ஜென்ரல் டேர்ம் தான். இது வந்து சிவப்பு பேனால் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஹாம் கே 4 படே பேடுகை. மை ரோஜ் 3 ஹரே கேலே. இப்போ நான் பச்சை இது சாப்பிட்டுட்டு இருக்கேன். தாதா கே பால் சஃபேத் ஹே. தாத்தாவோட முடி எப்படி இருக்குது, பச்சையாக இருக்குது. அடுத்து கொஞ்சம் சென்டென்ஸ் பார்க்கலாம். அடுத்து சேது கா குர்தா கந்தா ஹை. பாருங்க, சேது கா குர்தா, குர்தா குர்தா கந்தாக. எப்படி இருக்கான் சேதுவோட குர்தா, அழுக்காக இருக்கான், டர்ட்டியாக இருக்காதான் கந்தா. வாக் வஹ் கலி லம்பிகை அப்படின்னா என்னென்னா, கலி அப்படிங்கிறது என்னென்னா ஸ்ட்ரீட்னு அர்த்தம், வீதி. அந்த வீதி எப்படி இருக்கான், நீளமாக இருக்கான், லம்பிகை நீளமாக இருக்கிறது. அடுத்து கங்கா கா பானி மீட்டாகை. கங்கை நந்தி தண்ணி எப்படி இருக்குமா, இனிப்பாக இருக்குமா, அதான் மீட்டாகை. இதெல்லாம் ஜென்ரல் டைம். இந்த வீதி, இந்த ஸ்ட்ரீட் நீளமாக இருக்குது, அவனோட சட்டை வந்து அழுக்காக இருக்குது. கங்கா கா பானி வந்து மீட்டாகை எப்படி இருக்கும், அந்த தண்ணி வச்சு தான் சொல்கிறோம், அதை நீங்கள் கவனிச்சு பண்ணுறீங்க. கத்தர் பகுத் சஸ்தாகை. அப்படின்னா கத்தர்னா கதர் ஆடை இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. கதரோட வந்து பகுத் சஸ்தாகை அப்படின்னா சீப்பு. சஸ்தானா சீப்பு, ஏன்னா அந்த காட்டன் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, கதர் ஆடை வந்து ரொம்ப சீப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சஸ்தாங்கிற சீப்பு, மீட்டா லம்பி லாங்கு, கந்தானா அழுக்காக இருக்குது, அழுக்கு சத்தை. ஸோ சேதுக்கு வந்து குர்தா எப்படி இருக்கான், அழுக்காக இருக்குது. அடுத்து கலி வந்து எப்படி இருக்குது, லாங்காக இருக்குது, கலினா ஸ்ட்ரீட்டு. அடுத்து வந்து கங்காவோட பானி வந்து எப்படி இருக்குன்னா ஸ்வீட்டாக இருக்குது. அடுத்து வந்து கந்தர் பகுத் சஸ்தாகைனா கதராடை வந்து ரொம்ப சீப்பு வாங்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அட்ஜெக்டிவ்ங்கிறது நம்ம ஒரு இதை வந்து மிகைப்படுத்தியோ இல்லை குறைச்சியோ சொல்கிறதோ டிஃபைன் பண்ணி சொல்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ் விசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான வேர்ட்ஸ் நிறையா பார்த்தோம். அதை நீங்கள் இதில் பார்த்தீங்க, இதில் என்ன இருக்குது, கந்தா, லம்பி, மீட்டா, சஸ்தா. இதில் என்ன பார்த்தோம், கரம், சோட்டி, லால், படே, ஹரே. ஸோ இது வந்து இந்த இதுக்கான சென்டென்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓனாகவே நிறைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் சென்டென்ஸ் சின்னதாக கூட பண்ணலாம். நம்ம அங்கே சொன்னாலே அச்சில் அடுக்கி, அச்சால் அடுக்கா, படாபாயி, அந்த மாதிரி உள்ள சென்டென்ஸாக கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் சென்டென்ஸை வந்து என்ன டென்ஸ் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா, இதே வந்து நம்ம லாவோலாம் சொன்னோம் இல்லையா, அப்போ கரம் தூது லாவோ. சரி, அதை நம்ம ஏற்கனவே பார்த்த வந்து இம்ப்ரெட்டிவ் சென்டென்ஸ் அந்த இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.